ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, டே பை டே 7 டேஸ் வந்துட்டு நம்ம ஹேர் வந்துட்டு எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்றதுக்கான வீடியோ தான். நம்ம ஹேர் வாஷ் பண்ண போகிறதுக்கு ஃபஸ்ட்டு டே முன்னாடியே நம்ம வந்து ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தான் நம்ம குளிக்கணும். ட்ரை ஹேரில் குளிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஹேர் பேக் வந்துட்டு வெந்தயம், தயிர், முட்டை, ஆனியன், கோகோனட் இதுதான் நான் யூஸ் பண்ணுறது. வெந்தயமும் எக்கோட ஒயிட்டும் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நைட்டே ஊற வச்சுட்டு வெந்தயத்தை இந்த ஒயிட்டை வந்து சேர்த்து கிரைண்ட் பண்ணிட்டு தேய்க்கலாம். அப்புறம் வந்துட்டு தயிரும் முட்டையோட ஒயிட்டும் சேர்த்து தேய்க்கலாம். இல்லைன்னா ஆனியன் மட்டும் அதையும் நல்லா அரைச்சி அதில் வந்து சாறு எடுத்து அதையும் நம்ம தேய்க்கலாம். அப்படி இது மூணுமே யூஸ் பண்ணலைன்னு சொன்னாலும் நம்ம வீட்டில் கோகோனட் இருந்துச்சுன்னா தேங்காய் எடுத்து அந்த தேங்காய் உள்ள சாறும் நம்ம வந்து பேக் போடலாம். இந்த மாதிரி 4 வகையான பேக் யூஸ் பண்ணுறேன் நான். நீங்களும் இந்த மாதிரி பேக் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு குளிச்சிங்கன்னா உங்கள் ஹேர் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். எதுவும் முடி வந்து நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆனாலும் ஹேர் ஃபால் வந்துட்டு நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணும். இது மாதிரி ஏதாவது ஹேர் பேக் யூஸ் பண்ணிட்டு குளிங்க. ஏன்னா நம்ம வெளியே போயிட்டு வரோம்ல, அப்போ வெளியே போயிட்டு வரும்போது நம்ம ஹேரில் உள்ள அந்த நம்ம வெளியே போயிட்டு வரும்போது நம்ம ஹேரில் அப்படியே ரொம்ப வெயில் பட்டு ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீக்லி ஒரு 2 வைஸ் வந்துட்டு நம்ம ஹேர் பேக் போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹேருக்கு எப்படி டவல் ரேப்பிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் கேட்டிங்க. டவல் ரேப்பிங் பண்ணும்போது எப்போயுமே இந்த மாதிரி வச்சு ஹேரை வந்து நல்லா சுருட்டக்கூடாது. அப்படியே நம்ம டவல் வச்சுட்டு அப்படியே அது பொத்துனாப்பில் அப்படியே கொண்டை போட்டு வச்சிடணும். அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஹேர் வந்துட்டு அதுக்குள்ளே நல்லா ஸ்டிஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஹேரை நல்லா நம்ம விரித்து விட்டு ட்ரை பண்ணுறது வந்துட்டு அப்படி லேசாக போட்டு மெல்லிசாக அப்படியே நம்ம அந்த துண்டை வச்சு டவலை வச்சு அப்படியே தொடச்சி விட்டாலே போதும். அதுலேருந்து நீர்லாம் வந்துட்டு நல்லா தண்ணிலாம் வந்துட்டு ட்ரை ஆயிரும். அதை விட்டுட்டு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அது பண்ணாமல் ஹேரை போட்டு டப்புன்னு அடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது. அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் வந்துட்டு ரொம்ப பிரேக் ஆயிரும். அப்புறம் வெடிப்பாக இருக்கும். நம்மளுக்கு ஹேர் அங்கங்கே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் பின்னுனாலும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹேருக்கு வந்துட்டு சில பேர் வந்துட்டு ஹீட்ரு வீட்டில் வச்சுருப்பாங்க. ஹீட்ரு யூஸ் பண்ணுவாங்க. ஹீட்ரு யூஸ் பண்ணால் சில பேர் ஹேர் வந்துட்டு ரொம்ப அதோட ஹீட் தாங்காமலே ஹேர் ஃபால் ஆகும். அதனால் ஹீட்ரு யூஸ் பண்ணுறதோட உங்கள் வீட்டில் சேர் இருந்தால் இந்த மாதிரிலாம் நான் இப்படி தான் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் சேரில் எடுத்து போட்டுட்டு டேபிள் ஃபேனோ அல்லது சீலிங் ஃபேனோ போட்டுட்டு உட்காந்துட்டேன்னா 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷத்துலேயே என்னோடய ஹேர் வந்துட்டு நல்லா அப்படியே நீர் இழுத்துக்கும். டே பை 2, 3யும் இதே தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஹேர் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணுவேன். வேறு ஒன்றும் நான் செய்ய மாட்டேன். ஆனால் ஹேர் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. நம்ம ஸ்கேல்ப்லேருந்து நுனி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பின்னி இறுக்கமாக பின்னுங்க. வெளியே எங்கேனாவது போகிறதா இருந்தால் மட்டும் கீழே ஹேர் பேண்ட் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஹேர் பேண்டை போடாமல் அதை வந்துட்டு நல்லா பின்னி மடித்து போட்டுருங்க. மடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால்ஸ் ஆகுறது குறையும். அப்புறம் வந்து ஹேரும் லென்த்து கிடைக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நல்லாவே இதை விட நல்லாவே ஹேர் இருந்துச்சு. நான் ஊடால வந்து எனக்கு கொஞ்சம் தம்பி பிறந்ததுலேருந்து தம்பி பார்த்துக்கிட்டே இருக்கேன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டனால எனக்கு ஹேர் ஃபால்ஸ் வந்து கொஞ்சம் ஆனனால தான் இப்போ திரும்பி நான் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். என்கிட்ட வீடியோ கேட்டவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலோ இல்லை ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்லுங்கள், எனக்கும் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணுங்கக்கா, உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகாது, எதுவும் இருக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா. ஆனால் இப்போ எனக்கு ஹேர் ஃபால்ஸ் எதுவும் கிடையாது. தம்பியை பாருங்கள், ஊடால வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். கேமரா வேறு ஊடால தள்ளி விட்டான். நான் அதையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். 7 டேஸ் நான் இந்த மாதிரி தான் இது பண்ணுவேன். திருப்பி என்ன பண்ணுவேன்னா டே வந்துட்டு 3 நாள் முடிச்சா ஹேர் வந்துட்டு 2, 3 இந்த மாதிரி ஹேர் ஆயில் போட்டு அப்ளை பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் 4th டே வந்து திரும்பி ஏதாவது ஒரு ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுறது. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் 4th டே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஏதாவது ஹேர் பேக் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 5 or 6 அந்த 2 டேயுமே இதே மாதிரி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு இதுதான் நம்மளோட ஹேர் ரொட்டீன். இது வந்து நம்ம எப்படின்னா வீக்லி வந்து 2 வைஸ் மட்டும் ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ஹேரில் வந்துட்டு அது மாதிரி ஆயில் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆயில் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு மறுநாளோ இல்லை அன்றைக்கி ஈவினிங்கோ ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணிடுங்க.